මා හිතනවා අපි නිලධාරීන් ලේකම්තුමාලා අපි පොලිස්පතිතුමා අපි නිලධාරීන් අපි හැමදෙනාම එක තැනකට මේක පරාද කරන්න ඕන. நான் போலீஸ் மா அதிபர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனைவரும் ஒரே வரிசையில் இன்று இதனை தோற்கடிப்போம். ඒ විතරක් නෙවෙයි. අපි උත්සාහ කරමින් ඉන්න මේ සඳහා අවශ්‍ය වෙන මහජන සහාය අවශ්‍යයි. இது மட்டும் போதுவாது, உங்களுடைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவசியம். මොකද ගමේ කුඩු විකුණන කෙනා ගමේ තවදුරටත් හැංගුණු කෙනෙක් නෙවෙයි ගමේ කෙනා දන්නවා. கிராமத்திலே போதைப்பொருள் விற்பனை செய்பவர் எங்கே ஒளிந்திருக்கிறார் என்பது கிராமத்தில் இருப்பவருக்கு தான் தெரியும். තවදුරටත් සමාජය හැංගිලා නැහැ මේගොල්ලෝ. அவர் அந்த கிராமத்திலே ஒளிந்திருக்கவே முடியும். හැබැයි ඒගොල්ලෝ සමාජය බය කරමින් ඉන්නවා. அவர் அந்த சமூகத்தை பயமுறுத்தி வைத்திருப்பார். එතෙන්ට අවිලා තිබෙන්නේ. அதில் என்ன நடந்திருக்கிறது? මම කියන්න කනගාටුයි. நான் மிகவும் கவலையாக தெரிவித்துக் கொள்கிறேன். අපේ බන්ධනාගාර නිලධාරීන් බියටපත් කරලා තිබෙනවා. எங்களுடைய சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் பயமுடைந்துள்ளார்கள். ඔබ දකින්නේ නැති මෑත කාලේ අපරාධකරුවෙක් உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் குற்றவாளிகள் එයා උසාවියට ඉදිරිපත් කරලා ගේනකොට කියාගෙන ගියා அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி அவரை கொண்டு செல்லும் போது சொன்னார், මම දැන් නිදහස් මිනිහෙක් කියලා. நான் இப்போது ஒரு சுதந்திர மனிதன் என. එයා නිදහස් මිනිහෙක් කිව්ව මොකටද? அதாவது அவர் சுதந்திர மனிதன் என கூறுவது என்னது? එයා දැනට රැඳවුම් නියෝග මත ඉන්නේ. அவர் தற்போதும் தடுப்பு காவலிலே இருக்கிறார். එයා හිතුවා අධිකරණයේ නියෝගයෙන් එයා රිමාන්ඩ් කරයි කියලා හිතුවා. அவர் நினைக்கின்றார் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அவர் தடுப்பு காவலில் இருப்பதாக. ඒ කියන්නේ එයා කියනවා එයා බන්ධනාගත වීම නිදහස් මිනිහෙක් කියලා. அதாவது அவர் சிறைச்சாலையிலே வைக்கப்படாதற்கான அவர் நினைக்கின்றார் அவர் சுதந்திர மனிதன் என. ඒ කියන්නේ බන්ධනාගාරේ උන්ට නිදහස තියෙනවා. அதுதான் சிறைச்சாலையிலும் இருக்கின்ற சுதந்திரம். අවස්ථා ගණනාවකදී අපි ප්‍රධාන රැඳවුම් මධ්‍යස්ථාන පරීක්ෂාවට භාජනය කරා. நாங்கள் கடந்த காலங்களில் அதிகமான தடவை சிறைச்சாலைகளை நாங்கள் හැම විටම දුරකථන හම්බ වෙනවා. හැම විටම දුරකථන හම්බ වෙනවා. அங்கே எந்த நேரத்திலும் தொலைபேசிகள் கிடைக்கப்பெறுகின்றன. සබත්තාවෙන් තිබෙන බව වාර්තා වෙලා තිබෙනවා. அங்கே குற்ற செயல்கள் நடப்பதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. හැබැයි මේක බිඳවට්ටන්න මේක නතර කරන්න අපි සැලසුමක් හදලා තියෙනවා. ஆகவே இதை நாங்கள் நிறுத்துவதற்கான திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளோம். ඒකට මහ ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. அதற்கு பொதுமக்களாகி உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். ප්‍රජාතන්ත්‍රවාදය, ஜனநாயகம், මානව හිමිකම්, மனித உரிமை, ඒ සියල්ලට අපි ගෞරව කරනවා. அனைத்திற்கும் நாங்கள் கௌரவம் அளிக்கின்றோம். ඒ වගේම ඒ ඔක්කොටම වඩා ඉහළින් இது அனைத்திற்கும் மேலாக ජනතාවගේ ජීවිතයේ සුරක්ෂිතභාවය පිළිබඳව අපි වග වෙනවා. பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் உறுதி அளிக்கின்றோம். ඒ නිසා ඒ පිළිබඳව අපි ක්‍රියාමාර්ග ලෑස්ති. ஆகவே அதற்கான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் சூதானமாக. හැබැයි මේක ඉදිරියට යන්න අපිට ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. ஆகவே இதனை முன்னெடுத்து செல்வதற்கும் உங்களுடைய உதவிகள் அவசியம். අපි රට පුරා இந்த நாட்டின் ග්‍රාම නිලධාරි මට්ටමින් கிராம சேவர் பிரிவு මහජන ආරක්ෂක කමිටු ගොඩනගලා තිබෙනවා. பொதுமக்கள் பாதுகாப்பு குழு நிறுவப்பட்டுள்ளது. ගමේ ඔක්කොම අපි එකතු වෙමු. கிராமங்கள் அனைவரும் ஒன்று சேர்வோம். මේ ගොදුරලා ඉන්න අපේ දරුවෝ ඒකත් මතක තියාගන්න. இதற்கு பாதிக்கப்பட்டுள்ளது எமது பிள்ளைகள் இல்லை என்பதை நாங்கள் உறுதி செய்வோம். මේ කිසි කෙනෙක් ඉපදෙනකොට මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වීමේ උවමනාවෙන් හෝ අවශ්‍යතාවයෙන් ඉපදුණු අය නෙවෙයි. இதற்கு உட்பட்டவர்கள் பிறக்கும் போதே நான் ஒரு போதைப் பொருளுக்கு உட்படுவேன் என எதிர்பார்த்து பிறப்பதில்லை. හැබැයි අපේ සමාජයේ වටපිටාව අසමත් වුණා. එයා මත්ද්‍රව්‍යයට ගොදුරු වුණු කෙනෙක් බවට පත්වීම වළක්වා ගන්න අසමත් වුණා. ஆனால் அதை நாமல் தடுக்காமல் விட்டோமானால் அவர் பிறக்கும் போதே அந்த பாதிப்புக்கு உட்படுவார். අපේ නීති ආරක්ෂක සපයන ආයතන අසමත් වුණා. එයාට මත්ද්‍රව්‍ය ලැබීමේ මාර්ග අඩපණ කරන්න අසමත් වුණා. நீதியை நிலைநாட்டும் அமைப்பும் இதற்கு பார்க்காமல் சென்றால் அவர் அதற்கு அடிமையாவார். අපේ ආගමිකතුමන්ලා, අපේ හාමුදුරන් වහන්සේලා, අපේ මවුලතුමාලා, අපේ කුරුකොල්තුමාලා, අපේ පියතුමන්ලා කරන දේශනාවන් ප්‍රමාණවත් උනේ නැහැ. එවැනි ව්‍යසනයට ගොදුරු වීම වළක්වා ගැනීම සඳහා. எமது சர்வமத தலைவர்கள் வழங்குகின்ற உபதேசங்களும் அதற்கு வாய்ப்பாக இருக்காது. එනගේ තරුණයා ගොදුරු වීම ඒ තරුණයාගේ විතරක් වැරද්දක්ද? ஆகவே இளைஞர் ஒருவர் அதற்கு உட்படுவாரானார் அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையால் மட்டுமே அது. අපි හැමදෙනාටම අත්හරින්න බැරි ඒ වගකීමේ කොටසක් තියෙනවා. ஆகவே நாம் எம்மால் அதனை விட்டு விலக முடியாத ஒரு අපේ පොලිසියට බැරි වුණා එයාට කුඩු යන මාර්ගය අවහිර කරන්න. போலீசாருக்கு அது பிழையாகுமானால் அந்த குடி எனும் போதைப் பொருளை நிறுத்த முடியாது. අපේ දහම අපේ දේශනාවන්ට පුළුවන්කම ලැබුණේ නැහැ එහි ගොදුරක් බවට පත්වීම වළක්වන්න. ஆகவே இந்த முழு வலையமைப்பையுமே அதனை தடுக்க முடியாமல் தவறியுள்ளது. අපේ සමාජයේ සමත් උනේ නැහැ ඒ පිළිබඳව ඉතාමත් අර නරක
වමනා නැති චිත්‍රයක් බවට වර්ධනය කරන්න අපි සමත් වුණේ නේ. ஆகவே எமது சமூகமும் தவறிழைத்து விட்டது இதனை தடுப்பதற்கு. එහෙනම් අපි දැන් මද්ද්‍රව්‍ය ගොදුරු කෙනාට ගොදුරු වුණ කෙනාට ඇඟිල්ල දික් කරනවා වගේම අපි අපි තුලත් යම් වගකීමක් තියෙන බව තේරුම් ගන්න ඕන. ஆகவே இந்த போதைப் பொருளை விற்பவருக்கு நாங்கள் விரல் நீட்டுவதைப் போல நாமும் இதனை தடுப்பதற்கு ஒன்றிணைய வேண்டும். එහෙනම් මේ මාවතෙන් ගොඩ එන්න පුළුවන්කම තියෙන කොහොමද? ஆகவே இதனை நாங்கள் செயற்படுத்துவது අපි எவ்வாறு? හැමදෙනාම අපි කෙනෙක්ගේ වගකීම ඉටු කිරීමට සූදානම් වෙමින් විතරයි. ஆகவே நம் அனைவருக்கும் இதற்கான பொறுப்பு உள்ளது என நாம் දේශපාලන எதிர்பார்க்கிறோம். අධිකාරියට අපි அரசியல் செய்யும் நாங்கள், අපි පොලිසිය போலீஸ், අපි ත්‍රිවිධ හමුදාවන් முப்படையினர், අපි හැමදෙනාම එක පැත්තකින් මහා බලවත් බලයක් ලෙස මේකට රිව නැගී හිටින්න ඕන. ஆகவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கான பலத்தினை கொடுக்க வேண்டும். අපේ රාජ්‍ය යාන්ත්‍රණේ அரசு சேவை, අපි වැඩපිළිවෙලක් හදලා තියෙන රාජ්‍ය කාර්යාල වලින් මේ මද්ද්‍රව්‍ය උදුරුගේ ඉවත් කිරීම සඳහා කාර්යාලයෙන් කාර්යාලයට. මොකද අපි දන්න බොහෝ තැන්වල ගොදුරු වෙලා තිබෙන බවට වාර්තා වෙලා තිබෙනවා. ஆகவே කාර්යාලයෙන් කාර්යාලයට මේක ඉවත් කරන්න පටන් ගමු. ஆகவே நாங்கள் வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம். இதனை எவ்வாறு தடுப்பது என்ன? ගමෙන් ගම මේක ඉවත් කරන්න පටන් ගමු. கிராமமாக இதனை இல்லாமல் செய்வதற்கான මා நடவடிக்கை කියන්නේ අද අපි ප්‍රකාශයක් කරලා හෙට මාසෙකින් දෙකකින් මේක අවසන් කරන්න පුළුවන් වෙයි කියලා. நான் எதிர்பார்க்கின்றேன் நாளை மாதம் இதனை நிறைவு செய்ய முடியும் என. මේක අවුරුදු කීපයක අත්මහරින දිගු කාලන වැඩසටහනක් අපිට අවශ්‍යයි. எமக்கு தேவை இது தொடர்ச்சியாக வருடக்கணக்கான நாட்களில் இதனை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். එකක් මද්ද්‍රව්‍ය ගලාගෙන යන මාර්ග අපි අඩපණ කරන්න ඕන. முதலில் போதைப் பொருள் எவ்வாறு வருகிறது என பாதையை நாங்கள் அவதானிக்க විශේෂයෙන්ම வேண்டும். අපේ නාවික හමුදාවේ සඳහා විශාල වේසක් දරනවා. குறிப்பாக கடற்படையினர் இதற்காக பூரண ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். මෑත කාලේ ඈත මුහුදේ විශාල මද්ද්‍රව්‍ය ප්‍රමාණයක් අත්අඩංගුවට ගන්න අපේ නාවික හමුදාව සමත් වුණා. கடந்த காலங்களில் கடற்மார்க்கமாக கொண்டு வரப்பட்ட அதிகமான போதைப் பொருட்கள் கைது செய்யப்பட்டது. ඊළඟ ගොඩබිමේ බෙදාහරණ ජාලය අපි අඩපණ කරන්න ඕන. அதனை கொண்டு வந்து விநியோகித்த அதிகமான வலையமைப்புகள் கைது செய்யப்பட்டது. ගොඩබිමේදී අත්අඩංගුවට ගැනීම බෙදාහරණ අත්අඩංගුවට ගැනීම සඳහා අපි පොලිසිය විශාල මේ අසිදු කරමින් තිබෙනවා අපේ විශේෂ කාර්ය බලකායත් එක්ක එකතු වෙලා. விநியோகம் செய்பவர்கள் வாங்குபவர்கள் தொடர்பாக எமது இலங்கை போலீஸ் அதிகமான கதை நடவடிக்கைகளை மேற்கொண்டு ඊළඟ මේ හා බැඳුණු අපරාධ කණ්ඩායම් අපි අත්අඩංගුවට ගන්න ඕන. இதனை விநியோகம் செய்யும் அதிகமான குற்றவாளிகளையும் நாங்கள் கைது செய்துள்ளோம். බොහෝ දෙනෙක් විදේශගත වෙලා ඉන්නවා, බොහෝ දෙනෙක් අත්අඩංගුවට අරන් තියෙනවා. බොහෝ දෙනෙක් විදේශගත වෙලා ඉන්නවා. ඒගේ යම් ප්‍රමාණයක් අපි අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. அதிகமானவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி செய்துள்ளதனால் நாங்கள் இப்போது வரை அதிகமானவர்களை கைது තව செய்துள்ளோம். අපි අත්අඩංගුවට කරන් ඒ ජාලෙ බිඳවට්ටන්න ඕන. மேலும் நாங்கள் அவர்களை கைது செய்த வலையமைப்பை நாங்கள் முற்றாக இல்லாதொழிப்போம். ඒකට සැලසුමක් එක්ක අපි වැඩ කරන කාලයක් යනවා. அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். ඊළඟ අපි ගත්තොත් ගොදුරු වුණු අය අපි බේර ගන්න ඕන. அடுத்ததாக அதற்கு பாதிப்புறுவர்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். ඒ නිසා රට පුරා පුනරුත්ථාපන මධ්‍යස්ථාන ගොඩනැගීම සඳහා මේ සැරේ අයවැය ලේඛනයක් මුදල් වෙන් කරා. ஆகவே நாடளாவிய ரீதியில் புனர்வாழ்வு மத்திய நிலையங்களை ආරම්භිப்பதற்கான අපේ நடவடிக்கை හාමුදුරන් වහන්සේලාත් අපේ ජාතික සභාවක් ගොඩනගලා ඒ ජාතික සභාව විශාල සාකච්ඡා සිදු කරමින් තිබෙනවා. தேசிய சபைகளை ஆரம்பித்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ගොදුරු වුණු කෙනා යලි තමන්ගේ හිමි ජීවිතය අරන් දෙන්න අපි උත්සාහ කරන්න ඕන. பாதிப்புற்றவர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ඔබගේ ඥාතියෙක්ගේ දරුවෙක් මේකට ගොදුරු වෙලා ඇති ගිහිල්ලා බලන්න ඒ පවුලට මොකද වෙලා තියෙන්නේ කියලා. உறவினருக்கு என்ன நடந்திருப்பது என்பதை அந்த குடும்பத்தினர் அவதானிக்க வேண்டும். ඔබගේ මිතුරගේ දරුවෙක් ගොදුරු වෙලා ඇති ගිහිල්ලා බලන්න මොකද වෙලා තියෙන්නේ කියලා. அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகியிருப்பதையும் அந்த குடும்பம் பார்க்க ඒ வேண்டும். නිසා දැන් ගොදුරු වෙලා තියෙන දරුවා පුනරුත්ථාපනය කරලා වඩා යහපත් දරුවෙක් බවට පත් කිරීම වගකීමක් අපිට තිබෙනවා. ஆகவே இப்போது அதை பாதிப்புக்குட்பட்டுள்ள அந்த பிள்ளையை புனர்வாழ்வு மையத்தில் உட்படுத்த ඒ வேண்டும். සඳහාත් අපි වැඩසටහනක් හදලා තිබෙනවා. ஆகவே அதற்கான வேலை திட்டங்கள் நாங்கள் செய்துள்ளோம். ඒ නිසා අපි තාමත් සැලසුම් සහගතව ஆகவே அதற்போல நாங்கள் வேலை திட்டங்களை පියවරෙන් පියවර අත්තරින්නේ නැතුව படிப்படியாக நிறுத்தாது මේ ගමන ඉදිරියට අපිට ගෙනිච්චොත් நாங்கள் முன்னோக்கி செல்வோமானால் අපිට මේ ව්‍යසනේ නතර කළ හැකියි. இந்த பாதிப்பு அச்சுறுத்தலை எங்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியும். අපි බලමු මේ ව්‍යසනේ පැතුරුණු ආකාරය බැලුවොත් நாங்கள் இதற்கான இது எவ்வாறாக பரவியுள்ள என்பதை பார்த்தால் අපිට මීට අවුරුදු 20කට 30කට කලින් වාර්තා වුණේ කොහෙද? கடந்த 30 வருடங்களுக்கு முன் எங்களுக்கு பதிவானது எங்கு? සංචාරකයන් වැඩිපුර ගැවේසෙන නගර කීපයක තමයි මේ වාර්තා කිරීම අපිට සිද්ධ වුනේ. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக பயணித்த பகுதிகளிலே இது காணப்பட்டது. මීගමුව, හික්කඩුව, මිරිස්ස වගේ ප්‍රදේශ තමයි නම් කියුනේ. திக்கமுவ மீகமுவ போன்ற பகுதிகளே இது காணப்பட்டது. අද දෙයත් කණ්ඩිය මහියංගනේ தெய்யத்த கண்டி மகியங்கனை මේ ආදී ඈත ගම්වල මේ නම් කියවෙන පටන් අරන් තියෙනවා. அவ்வாறான தூர பிரதேசங்களிலும் இந்த போதைப் பொருள் பெயர் ඒ කියන්නේ අපි குறிப்பிடப்படுகிறது. අපේ ජීවිත කාලය ඇතුළේ දැක්කම මේක පැතිරලා තියෙන ප්‍රමාණය வாழ்க்கை முழுவதுமாக இது අද සමහර අය හිතනවා
බර රස්ස කරන්න මේක දුන්නත් කමක් නැහැ වගේ අදහසකුත් ඇවිල්ලා තියෙනවා. சிலர் கூறுகின்றார்கள் பல லட்சம் குறிப்பு கொடுத்தாவது இதனை நிறுத்த வேண்டும். කොළඹ කොන්ක්‍රීට් අරන්න ෂොට් එකක් දෙන තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. கொழும்பிலும் இந்த நிகழை காணப்படுகிறது. ඉතින් මෙතෙන් මේක ඇවිල්ලා තියෙනවා. என்ன நடந்திருக்கிறது? අපේ ජීවිත කාලේ මේ ව්‍යසනෙන් පැතිරිච්ච ආකාර අපි දැක්කනේ. நாம் வாழ்க்கை முழுவதுமாக இதற்கான நடவடிக்கை எடுத்தோமானால், ඒ නිසා තව බලන් හිටියොත් මොකද්ද වෙන්නේ? நாம் இதை மேலும் பார்த்து கொண்டு இருமானால் இது மேலும் வியாபிக்கும். තව තවත් වේගින් වර්ධනය වෙනවා. තව மீண்டும் තවත් மீண்டும் இது වේගින් වර්ධනය වෙනවා. மீண்டும் மீண்டும் இது பரவும். ඒ නිසා තමයි මම ඔබගෙන් ඉල්ලා හිටින්නේ. ஆகவே தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன், අපි මේක පරාද කරමු. நாம் இதனை தோற்கடிக்க வேண்டும். මේ වෙලාවේ இந்த நேரத்தில் ජීවත් වෙන අපිට வாழ்கின்ற நமக்கு මේ ව්‍යසනේ තේරෙන අපිට இந்த අச்சுறுத்தலை விளங்கிக் මේ கொள்கின்ற ව්‍යසනේ நமக்கு, මේ ව්‍යසනෙන් අපේ දරුවා මුදාගත යුතු කියලා කල්පනා කරන අපි இது பிள்ளைகளுக்கு சென்றடைய கூடாது என யோசிக்கும் நாங்கள் ඉස්සරහට අවිලා වැඩ කරන්නේ නැත්නම් කවුද කරන්නේ? முன்வந்து வேலை செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை. අපි තමයි කරන්න ඕනකම තියෙන්නේ. நாம் என்ன செய்ய வேண்டும்? ඒ නිසා මෙතන එක් රැස් වෙලා ඉන්න සියලු දෙනාගෙන් මා ඉල්ලා හිටින්නේ. ஆகவே இங்கு ஒன்று சேர்ந்துள்ள நாம் உங்கள் அனைவரிடம் අපි கேட்டுக்கொள்வது, එකට මේ ව්‍යසනේ පරාද කරන්න මැදිහත් වෙමු. ஒன்றாக சேர்ந்து இந்த போதைப் பொருள் අපි அச்சுறுத்தலை හැම தோற்கடிப்போம். කෙනාටම මේක කරන්න පුළුවන් වැඩ කොටසක් තියෙනවා. இது அனைவருக்கும் இதற்கான வேலை திட்டம் හාමුදුරන් உள்ளது. වහන්සේලා විශාල වැඩ කොටසක් තියෙනවා කියලා මම විශ්වාස කරනවා. அதிகமான வேலை திட்டங்கள் உள்ளது. අපේ ගමත් එක බැඳුණු සංස්කෘතියක් තියෙනවා. எமது கிராமங்களிலே கலாச்சார பிரிவு මා හිතනවා ගෙදරක මේ මද්ද්‍ර වලට ගොදුරු වුණොත් ඉස්සරලා මේ අම්මා හෝ තාත්තා ඇවිල්ලා කෙනේ පන්සලේ හාමුදුරුවන්ට கிராமத்திலே ஒரு பிள்ளை இதற்கு உட்பட்டானால் பெற்றோர் முதலில் வந்து அந்த விகாரையில் இருக்கின்ற அவர்களிடம் අපේ கூறுவார். කෝවිලේ කුරුක්කල්තුමාට இல்லை என்றால் கோவிலே இருக்கின்ற குருக்கள் කල්ලියේ පියතුමාට මවිලවිතුමාට එහෙම නේද? மௌலவி துமா அவர்களிடம் கூறுவார்கள். ඒ නිසා මේක විශාල කාර්යයක් අපේ ආගමික සංස්ථාවන්ට අපේ හාමුදුරන් වහන්සේලාට අපේ පූජිකතුමාලාට තියෙන කියලා මම විශ්වාස කරනවා. ஆகவே இது தொடர்பான அதிகமான பொறுப்பு உள்ளது என நான் எதிர்பார்க்கின்றேன். ඔබ වහන්සේලා දේශනා කරන දේශනාවක විනාඩි 5ක් 10ක් මේ ව්‍යසනය ගැන සමාජයට පණිවිඩ ගෙනිච්චොත් අපිට විශාල සමාජ මතයක් ගොඩනගන්න පුළුවන් වේවි. நான் நினைக்கின்றேன் சர்வமத தலைவர்கள் உங்களுடைய உபதேசங்களில் இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என. අපේ පාසල් වල අපේ විදුහල්පතිතුමාලා අපේ ගුරුවරුන් ඒ තුල විශාල මතයක් ගෙනිච්චොත් මේක ජාතික මතයක් බවට පරිවර්තන කළ හැකියි. பாடசாலை அதிபர்கள் அவர்களுக்கும் இதற்கான பொறுப்பு இருக்கிறது இதனை இல்லாமல் ඒ செய்வதற்கு. නිසා මේක ආණ්ඩුවේ පොලිසියේ හමුදාවේ කාර්යයක් විතරක් නෙවෙයි. ஆகவே இது முப்படையினர் போலீசாருக்கு மாத்திரமான செயற்பாடு அல்ல, මේක පොදු සමාජයේම කාර්ය බවට පත්විය යුතුයි. இது பொது சமூகத்திற்குமான பொறுப்பாகும். අන්නේ කාර්ය බවට පත් කරගත්තොත් අපිට මේ ව්‍යසනෙන් ගොඩ යා හැකියි. அந்த எண்ணத்திற்கு நாம் வருவோமானால் இதனை இலகுவாக தோற்கடிக்க ඒ முடியும். නිසා මම අවසාන වශයෙන් ඉල්ලා සිටිනවා. ஆகவே நான் கடைசியாக உங்களிடம் கேட்டுக்கொள்வது, අපිට මේ ව්‍යසනේ පරාද කළ හැකියි. இந்த அச்சுறுத்தலை இல்லாமல் அளிப்பதற்கு ඒ පරාද කරන්නම් පළමු සාධකය අපි එක්විය යුතුයි. முதலாவது தேவை நீங்கள் அனைவரும் ஒன்றிணைய ඒ வேண்டும். නිසා මම සියලු දෙනාට ආරාධනා කරන්නේ ஆகவே நான் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். මේ ව්‍යසනේ දෙස අහක බලාගෙන ඉන්නේ නැතුව இந்த அச்சுறுத்தலை நீங்கள் பார்த்தும் பார்க்காமல் செல்லாது. අපි හැමදෙනාම මේ ව්‍යසනේ පරාද කරන්න මැදිහත් වෙමු. இந்த அச்சுறுத்தலுக்கு நாம் அனைவரும் உள்ளாகுவோம் என මේ எதிர்பார்த்து ව්‍යසනේ වර්ධනය වුණු ආකාරය, පැතුරුණු ආකාරය, බලවත් වුණු ආකාරය අපි දන්නවා. இந்த அச்சுறுத்தல் எவ்வாறு வியாபிக்கிறது, எவ்வாறு பரவுகிறது என அனைவரும் தெரிவோம். ඒක පිටපස් විශාලම බැඳීම තිබුණ දේශපාලනයේ. இதற்கு அதிகமான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. දේශපාලක මේගොල්ලෝ ආරක්ෂා කරා. அரசியல்வாதிகள் இதற்கான பாதுகாப்பை දේශපාලක தந்தார்கள். මේගොල්ලන්ට බලය දුන්නා. அவர்கள் இதற்கு பாதுகாப்பு பலமும் கொடுத்தார்கள். දේශපාලක මේගොල්ලන්ට පැතිරෙන්න ඉඩ දුන්නා. அவர்கள் இதனை வியாபிப்பதற்கான இடமும் ඒක கொடுத்தார்கள். සත්‍ය කතාව. இதுதான் உண்மையான கதை. හැබැයි මම ඔබට එකක් කියන්නම්. ஆகவே நான் உங்களிடம் கோருகிறேன், අපි දේශපාලනයේ තියෙන මුළු රැකවරණය මුළුමනින්ම ඉවත් කරපු ආණ්ඩුවක් මේ. நான் உங்களுக்கு உறுதியை கொள்கின்றேன், இந்த அரசாங்கம் இதற்கான முழுமையான ஆதரவை வழங்காது என. අපි පොලිසියට අපේ හමුදාවට මේ කාර්ය කිරීම සඳහා අවශ්‍ය පූර්ව නිදහස දීපු ආණ්ඩුවක් මේක. நாங்கள் போலீசுக்கும் முப்படைக்கும் முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளோம். இதனை අපිට இல்லாத බේරගන්න අපරාධකාරයෝනේ. எங்களுக்கு தெரியும் குற்றவாளிகள் தொடர்பாக, අපිට බේරගන්න කුඩු ව්‍යාපාරිකයෝනේ. குடி வியாபாரிகள். ඔබ ඔබගේ වෘත්තීය ගෞරවය, තනතුරේ වගකීම, ඔබට පැවරී තිබෙන ඩියුටිය ඉටු කිරීම සඳහා මැදිහත් වෙන්න ඒ සඳහා අවශ්‍ය නිදහස ආරක්ෂාව අපි දෙන්නවා. ஆகவே அவர்களை இல்லாமல் ஒழிப்பதற்காக அரச உத்தியோகர்கள் முன்வாருங்கள். ඒ විදිහට අපි හැමදෙනාම වැඩ කරමු කියලා ඉල්ලා සිටිමින් මම නතර වෙනවා නම් බොහොම ස්තුතියි හැමදෙනාට.